மத்திய கிழக்கிலும் உக்ரைன் போர்க்களத்திலும் நிலவும் தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் ரஷ்ய மற்றும் ஈரானுக்கு இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக போர்க்கள அனுபவத்தில் ஆரம்பத்தில் ஈரான் ரஷ்யாவுக்கு உக்ரைன் போருக்கான ஷஹோத் ட்ரோன்களை வழங்கியது. ஆனால் உக்ரைனில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்ற போர்க்கள அனுபவத்தின் அடிப்படையில் ரஷ்யா அந்த ட்ரோன்களை மேலும் துல்லியமானதாகவும் மின்னணு போர்க்கள தடுப்புகளை எதிர்க்கும் திறன் கொண்டதாகவும் மேம்படுத்தி ஈரானுக்கு திருப்பி அனுப்பி வருகிறது. மேம்படுத்தப்பட்ட இந்த ட்ரோன்கள் சிறந்த வழிச்செலுத்தல் மற்றும் வலுவான தொடர்பியல் அமைப்புகளை கொண்டுள்ளது. இதனால் இவை வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளை எளிதில் உருவாக்கக்கூடியதாக மாறியுள்ளன. அமெரிக்க உளவு அமைப்புகளின் அறிக்கைகளின்படி மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க மற்றும் உளவுத்துறை சார்ந்த தளங்களை தாக்குவதற்கு ரஷ்யா ஈரானுடன் இலக்கு பற்றிய முக்கிய விவரங்களை பகிர்ந்து கொள்கிறது. இதன் மூலமாக ரஷ்யா அமெரிக்காவின் கவனத்தை மத்திய கிழக்கு நோக்கி திருப்புகிறது. அதே வேளையில் ஈரான் போரில் சோதிக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்தை பெறுகிறது. தோள்பட்டை ஏவுகணைகள். ஈரானின் நிலையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் S-300 போன்றவை வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் தோளில் வைத்து இயக்கும் சிறிய ரக ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளது. ஈரான் சீனாவிடமிருந்து QW-12 மற்றும் FN-16 ஏவுகணைகளையும் ரஷ்யாவிடமிருந்து வெர்பா ஏவுகணைகளையும் பெற ஒப்பந்தங்கள் செய்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கிறது. தாழ்வுயர அச்சுறுத்தல். V2, F-35 போன்ற அமெரிக்க போர் விமானங்கள் உயர்மட்ட பாதுகாப்புகளை தகர்த்த பிறகு தாழ்வுயரத்தில் பறக்கும் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்த ஏவுகணைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. நவீன போர்கள் இப்போது விலை உயர்ந்த போர் விமானங்களை மட்டுமே நம்பியிருக்காமல் குறைந்த செலவிலான ட்ரோன்கள் மற்றும் எளிதில் மறைத்து வைக்கக்கூடிய ஏவுகணைகளை சார்ந்து இயங்குகிறது. ரஷ்யா ஈரான் இடையிலான இந்த தொழில்நுட்ப மாற்றம் உளவுத்துறை பரிமாற்றம் மத்திய கிழக்கின் வான்வெளி அதிகார சமநிலையில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும் சொல்ல முடியும். உண்மையில் மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், யாருடைய ஆயுதங்கள் இங்கு பேசுபொருளாக மாறுகிறது, யாருடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பது இங்கு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. மேற்கத்திய வல்லரசுகளுக்கு எதிரான உத்திகளில் ரஷ்யா, ஈரான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைப்பு நவீன போர்க்களங்களின் அமைப்பையே மாற்றி அமைத்து வருகிறது. முந்தைய தரவுகளை தாண்டி இந்த கூட்டணியின் ஆழமான மூலோபாய தாக்கங்கள், பொருளாதார பின்னணி மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மிக விரிவானவையாகும். அதிக செலவுகளுடைய தடுப்பு. ஒரு ட்ரோனினுடைய உற்பத்தி செலவு சுமார் $20,000 மட்டுமே. ஆனால் அதனை வான்வெளியில் இடைமறித்து அளிப்பதற்கு பயன்படும் அமெரிக்க மற்றும் மேற்கத்திய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் $1 மில்லியன் அதிகம். உக்ரைன் போர்க்களத்தில் நேட்டோ அமைப்பின் ஆயுதங்களை எதிர்கொள்ளும் ரஷ்யா மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இருப்பை காலி செய்யவும் அவர்களின் நிதி விரயம் செய்யவும் ஈரானிய ட்ரோன் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்துகிறது. ஈரான் ட்ரோன்களினுடைய வடிவமைப்பு மற்றும் அடிப்படை மாதிரிகளை வழங்குகிறது. ரஷ்யா யலாபுகா போன்ற அதிநவீன தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு இவற்றை பிரம்மாண்டமான அளவில் உற்பத்தி செய்கிறது. இவற்றுக்கு தேவையான நுண்செல்லிகள், வழி செலுத்தல் அமைப்புகள் மற்றும் இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்களை சீனா விநியோகிக்கிறது. இந்த 3 நாடுகளின் கூட்டு மேற்கத்திய பொருளாதார தடைகளை முற்றிலும் பயனற்றதாக்கி தற்சார்பு கொண்டு ஒரு புதிய இராணுவ உற்பத்தி கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. வழக்கமான ரோன் தாக்குதல்களை விட ரஷ்ய மற்றும் சீன உளவுத்துறை செயற்கைக்கோள்களின் தரவுகள் இணைக்கப்படும் போது இந்த ட்ரோன்களும் ஏவுகணைகளும் எதிரிகளின் நகரக்கூடிய போர்க்கப்பல்கள் மற்றும் தற்காலிக இராணுவ முகாம்களை கூட மிக துல்லியமாக தாக்குகிறது. ரஷ்யா நேரடியாக அமெரிக்கா அல்லது மேற்கத்திய படைகளுடன் போரில் ஈடுபடாமல் ஈரானுக்கு உளவுத்துறை தகவல்களை வழங்குவதன் மூலமாக தனது மூலோபாய இலக்குகளை அடைகிறது. மத்திய கிழக்கின் வான்வெளி அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் போது ஹோர்முஸ் ஜலசந்தி வழியிலான கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்வதோடு ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயும் அதிகரிக்கிறது. வளரும் நாடுகள், சிறிய நாடுகள் இனி அதிநவீன போர் விமானங்களை வாங்குவதை விட மலிவான ட்ரோன் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை நோக்கி தங்களை இராணுவ பட்ஜெட்டை மாற்றியமைக்க தொடங்கியுள்ளது என்று சொல்லலாம். ரஷ்யா ஈரான் கூட்டு என்பது வெறும் ஆயுத கொள்முதல் ஒப்பந்தங்கள் அல்ல, அது நவீன போரின் இயல்பை மாற்றி எழுதியிருக்கும் ஒரு புதிய இராணுவ சகாப்தம். மலிவான ட்ரோன்கள் மற்றும் மறைமுக உளவுத்துறை பகிர்வு மூலமாக கட்டமைக்கப்படும் இந்த புதிய அச்சுறுத்தல்
எதிர்வரும் தசாப்தங்களில் உலகளாவிய வான் பாதுகாப்பு உத்திகளை முற்றிலும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு மேற்கத்திய நாடுகளை தள்ளிவிடுகிறது. மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையில் மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கி இருக்கும் இந்த விடயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரான் மேற்கொள்ளுகின்ற இந்த நடவடிக்கைக்கு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வழங்குகின்ற ஆதரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். ஈரான் சீனாவிடமிருந்து QW-12 மற்றும் FN-16 ஏவுகணைகளையும் ரஷ்யாவிடமிருந்து பெர்பா ஏவுகணைகளையும் பெரும் ஒப்பந்தங்கள் செய்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கிறது. தாழ்வுயர அச்சுறுத்தல் V2, F-35 போன்ற அமெரிக்க போர் விமானங்கள் உயர்மட்ட பாதுகாப்புகளை தகர்த்த பிறகு தாழ்வுயரத்தில் பறக்கும் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்த ஏவுகணைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. நவீன போர்கள் இப்போது விலை உயர்ந்த போர் விமானங்களை மட்டுமே நம்பியிருக்காமல் குறைந்த செலவிலான ட்ரோன்கள் மற்றும் எளிதில் மறைத்து வைக்கக்கூடிய ஏவுகணைகளை சார்ந்து இயங்குகிறது. ரஷ்யா, ஈரான் இடையிலான இந்த தொழில்நுட்ப மாற்றம், உளவுத்துறை பரிமாற்றம் மத்திய கிழக்கின் வான்வெளி அதிகார சமநிலையில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும் சொல்ல முடியும். உண்மையில் மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், யாருடைய ஆயுதங்கள் இங்கு பேசுபொருளாக மாறுகிறது, யாருடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பது இங்கு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. இப்படியான சூழ்நிலைகளில் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கும் எதிராகவும் மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற இந்த போர் நடவடிக்கைகள் மிக மூர்க்கமான போரியல் நகர்வுகளாக மாறுவதற்கும் உலகத்தினுடைய அதிகார இருப்புக்கும் சமநிலைக்கும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்துவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் மிக கவனமாக கையாளப்பட வேண்டும் என்பதும், உண்மையில் ஆயுத பங்கீடு, ஆயுத கொள்முதல் ஆகியவை மிகப்பெரிய அச்சுறுத்தலை உலக நாடுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறுத்துவிட முடியாது. இந்த நகர்வுகள் எப்படி உலகத்தினுடைய இருப்பையும் உலக சமாதானத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் என்கின்ற கேள்வி மிகப்பெரியதாகவே இருந்து வருகிறது. இதற்கான முடிவுகள் எதிர்காலத்தில் வகுக்கப்படுமா, உண்மையில் ஈரான் அமெரிக்க போர் என்பது தீர்வு பெறுமா என்கின்ற கேள்விகள் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுகிற போது அது மிக மூர்க்கமான இந்த தாக்குதல் நடவடிக்கைகள், ஆயுத கொள்வனவுகள் உலகத்தினுடைய அதிகார சமநிலைக்கு மாத்திரமல்லாமல் உலக மக்களுடைய இருப்பையும் பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய கேள்விக்குட்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யா கொடுக்கின்ற ஆயுதங்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற போது அவை அவற்றினுடைய பயன்பாடுகள் பேரழிவுகள் என்பது மீண்டும் ஒரு பேரழிவை நோக்கி திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யா பயன்படுத்துகின்ற அதிக ஆயுதங்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துகிறதாக இருந்தால் ஒட்டுமொத்தமான நேட்டோ நாடுகளுடைய எதிர்ப்பும் மிக பரவலாக மிக ஒரு இடத்திலே குவியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்றும் சொல்லலாம்.